Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது One Piece episode 982 part 2. ஓபன் பண்ணா இப்போ ஒனியஷிமாவை அப்படியே ஒரு மூவில காட்டுற மாதிரி காட்டுறாங்க. டைட்டில் எல்லாம் போட்டு கோல்டன் ஃபெஸ்டிவல் அப்படின்ட்டு அப்படியே உள்ள கொண்டு போனா நம்ம அண்டா சைஸ்ல இருக்க குயின் பெர்ஃபார்ம் பண்ண போறாப்ல. அப்படியே சுத்தி டிஸ்கோ லைட் எல்லாம் போட்டு காட்டுத்தனமான சவுண்டு எல்லாம் பயங்கரமா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் அப்படியே ஸ்டேஜுக்கு வந்து ஆட ஆரம்பிச்ச உடனே அப்படியே அண்ணல் பறக்குது. அப்போதான் அந்த டிஸ்கோ சாங்க போடுறதே. எப்படி இங்க என்ஜாய்மெண்ட் போயிட்டு இருக்கும். அதே நேரம் வெளியில செக்யூரிட்டிக்கு இருக்கிறது கிங். அப்படியே சுத்தி சுத்தி செக் பண்ணிட்டே இருக்கான். பாத்தீங்களா, அவங்க இடமாவே இருந்தாலும் அலாட்டா இருக்கான். ஆனா மத்தவங்க யாருக்கும் அந்த பயமே இல்ல. ஏன்னா பெரிய பெரிய ஆளுங்க எல்லாருமே இங்கதான் இருக்காங்க. அவங்கள தாண்டி வந்து இவங்களை தொட முடியுமா? அந்த குயின் பாத்தீங்கன்னா பாட்டுல ஒவ்வொருத்தரையா அவங்க ஆளுகளை சொல்லி சொல்லி புகழ்ந்து தள்ளுவான். ஐ மீன் இந்த ஹெட்லைனர்ஸ், அப்புறம் அந்த கிஃப்டர்ஸ், அவங்க இவங்கன்னு அப்படி ஒவ்வொருத்தரையா சொல்லும் போது அங்க பெரிய பெரிய மிருகங்கள்லாம் கத்திட்டு இருக்கதை காட்டுவாங்க. நிறைய இருக்குதுங்க போல. சரி, இப்படி அங்க பாட்டு பாடிட்டு இருப்பான்னு வைங்க. இங்க ஒரு வச்சு நல்லா சரக்கு அடிச்சுட்டு குமால் அடிச்சு கூத்து அடிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ ஃபுக்குரகுச்சி கிட்ட நீ போய் என்ஜாய் பண்ணலான்னு கேட்டா அவனோட டியூட்டி இவனை ப்ரொடெக்ட் பண்றது மட்டும்தான். அதனால நான் வேற எங்கேயும் போக மாட்டேன், இங்கே இருந்து உங்களைய பாத்துக்கிறேன்மா. ஆனா அவன் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் பண்ண வேலையில இந்நேரத்துக்கு அக்கசாயா மெம்பர்ஸ் எல்லாருமே செத்து இருப்பாங்க. சோ இனி பயப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஜாலியா என்ஜாய் பண்ணும்பா. கைடோவும் அந்த நம்பிக்கையில தான் இருக்கான். வந்ததுக்கு அப்புறம் தானே தெரியும். அப்பதான் குயின் பாட்டிலேயே இன்னொரு விஷயத்த கன்வே பண்ணுவான். என்னன்னா இப்ப பிக் மாம் இங்க இருக்கா, அவளோட சில்ட்ரன்ஸுமே இங்க வந்துட்டு இருக்காங்களாமா. அது பெரிய பஞ்சாயத்தே. அதுக்கப்புறம் அந்த டொபிரோப்போன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் இருக்குது. அவங்க குயினோட சாங்க கேட்டுட்டு செம்மையா கடுப்பாவாங்க. ஏன்னா அவங்கள பத்தி சொல்றாங்கிற பேர்ல அவமானப்படுத்திட்டு இருப்பான். அப்ப அதுல ஒருத்தன் பாத்தீங்கன்னா இப்போ குயின் மட்டும் செத்துட்டானா அதுக்கப்புறம் யாரு அடுத்த லீடு பெர்ஃபார்மரா இருப்பா அப்படின்ட்டு ஒரு டிஸ்கஷன் போகும். உள்ளுக்குள்ள இருக்க ஆளுகள்லாம் பாத்தீங்கன்னா அந்த டொபிரோப்போ மெம்பர்ல ட்ரேக் ஒரு ஆளு, அப்புறம் அந்த சாசக்கிங்கிற ஒருத்தன், பேஜ் 1 அல்டின்னு அப்புறம் கொம்பு வச்ச ஒருத்தி, அப்புறம் ஹூஸ் ஹூன்னு ஒருத்தன் இருக்கான், அப்புறம் பிளாக் மரியா. இவங்க எல்லாத்துக்குள்ளயும் இப்போ ஒரே சலசலப்பு. ஏன்னா நம்ம சஞ்சீவ் கூட சண்டை போறேன்னு சொல்லிட்டு அந்த பேஜ் 1 கோட்டை விட்டுட்டான்ல, அதை சொல்லி கிண்டல் பண்ண உடனே அல்டிக்கு செம கடுப்பாகும். ஏன்னா பேஜ் 1 வந்து அவளோட தம்பி, அதனாலதான் அவ்வளோ கடுப்பாவா. இப்படியே இவங்களுக்கு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது சரி எதுக்காக நம்மள இங்க வர சொன்னாங்க அண்ட் எதுக்காக வெயிட் பண்ணுங்கிற மாதிரி கேட்பான். கைடோ இவங்க எல்லாத்தையுமே கொஞ்சம் அர்ஜென்ட்டா பார்க்கணும்னு சொல்லி கூப்பிட்டுருக்கான். அப்படின்னா கண்டிப்பா முக்கியமான மேட்டரா தான் இருக்கும்னு ஒன்னு அல்டி இருந்துகிட்டு அப்ப இது ஃபேமிலி மேட்டரான்னு கேப்பா. எல்லாம் ஒரு செகண்ட் ஸ்டன் ஆவாங்க. அண்ட் கைடோ என்ன லூசாங்கிற மாதிரி வேற கேட்பாளா. எல்லாம் அவளை பிடிச்சி திட்டிட்டு இருப்பாங்கன்னு வைங்க. சரி அப்படியே கட் பண்ணி வெளியில காட்டுறாங்க. லூஃபி இருந்துகிட்டு எல்லாரும் வாங்க வாங்க எனிமீஸ் எல்லாத்தையும் காலி பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷமா வெல்கம் பண்ணிட்டு இருப்பான். இங்க மத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சாப்பிட ஏதாச்சும் கிடைக்குமான்னு சுத்தி முத்தி தேடிட்டு இருப்பாங்க. யாருக்கும் பெருசா ஒன்னும் கிடைக்காது. ஆனா ஜோரோ மட்டும் கரெக்டா அந்த சரக்கு டப்பாவை கண்டுபிடிச்சிருவான். எப்படா உனக்கு மட்டும் கிடைச்சதுன்னு கேட்டா என்னாலதான் நல்லா ஸ்மெல் பண்ண முடியுமே, கண்டுபிடிச்சிட்டோம்லன்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த இடத்துல சரக்கு ஊத்தி குடிப்பாங்க. இப்ப யாராச்சும் ஒருத்தர் இவங்க க்ரூல வந்து ஜாயின் பண்றாங்கன்னா, ஐ மீன் எந்த க்ரூல வந்து ஜாயின் பண்ணாலும் ஒரு சரக்கை கொடுத்து சபதம் எடுத்து உள்ள எடுத்துக்குவாங்க. நம்ம ஜிம்பைக்கு அந்த மாதிரி ஒரு பிளசன்டான டைம் கிடைக்கவே இல்லை. அதனால இந்த டைம் அதை செலிப்ரேட் பண்ணுவோன்னு அத்தனை பேருமே சேஸ் அடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம் கின்னு கட்டிட்டே வருவான். என்னடான்னு பார்த்தா தேங்க்யூ சொல்லிட்டே வர்றான். ஏன்னா ஃபர்ஸ்ட் அப்டக்கில் தாண்டறதுக்கு இவங்க பல மணி நேரம் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியில பார்த்தா அவங்க பிளானை முடிக்கிறதுக்குள்ளேயே அவங்க அந்த கேட்டை காலி பண்ணிட்டாங்களே. அதனால கொஞ்சம் வெறித்தனமான தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு கான்பிடன்ட் லெவல் இன்னும் அதிகமாயிருச்சு. டெஃபினட்டா அவனை காலி பண்ணிடலான்னு. பாவம் நம்ம உசோப்பு சரக்கெல்லாம் ஓகேடா, எவனாச்சும் டோஸ்ட் பண்ணி கொடுக்குறா, எனக்கு பசிக்கிறான்னு புலம்பி தள்ளிட்டு இருப்பான். யாரும் கண்டுக்கிற மாதிரி இல்ல. இப்ப என்னன்னா லூஃபி இவங்களுக்காக நல்ல ஒரு வாய்ப்பை ரெடி பண்ணி கொடுத்துருக்கான். இதுக்கப்புறம் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல. ஆனா இதை பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ணிக்கணுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நேக்கு என்ன ஒரு டவுட்னா ஏகப்பட்ட பேர் இந்த இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க வர்ற விஷயம் எப்படி அவங்களுக்கு தெரியாம இருக்கும்? ஏன் வெளியில கேமரா வச்சிருக்க மாட்டானா? சரி என்னமோ இவ்வளவு நேரம் ஆயா அவங்களுக்கு தெரியல. இப்ப இவங்க எல்லாத்துக்கும் கான்பிடன்ட் என்னன்னா லூஃபியை நம்பி தாராளமா உள்ள போலான்னு. அது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட இப்ப லாயலான வாரியர்ஸ் இருக்காங்க. வாங்க ஒனியஷிமாக்குள்ள போய் அவங்கள பொழந்துடலான்னு ஒண்ணு எல்லாம் கத்தி எடுத்து வச்சுக்கிட்டு காட்டுத்தனமா கத்துவானுங்க. இவனுக்கு மண்டையில என்ன மசாலா இருக்கா மாங்கா இருக்கா? இந்த கத்து கத்துனா உள்ள இருக்க எவனுக்காச்சும் கேட்டுருச்சுன்னா என்ன ஆகுறது? சைலண்டா போக வேண்டிய இடத்துல இப்படி வைலன்ஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. சரி ஓடனோட ஆசையை நிறைவேற்ற போறாங்க. அதுவும் ஓடனை காமிச்சிட்டு அடுத்து நம்ம லூஃபியை தான் ஃபோக்கஸ் பண்ணி காட்டுவாங்க. ஏன்னா தலைவன் தானே களத்துல இறங்கி சம்பவம் பண்ண போறது. சரி இவங்க சேஸ் அடிச்சாங்கல்ல, அடுத்து சரக்க குடிப்பாங்கன்னு பார்த்தா லூஃபி சரக்க கீழே வச்சிருவான். என்னடான்னு கேட்டா நம்ம கைடோ உரோச்சி பிக் மாம் அவங்க எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய பார்ட்டியா கொண்டாடுவோம். அப்பதான் அது ஒரு பெரிய பார்ட்டியா இருக்கும்னு சொன்னோன்னே அட வீணா போனவனே ஆவுன்னா மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்களா கொய்யாலைலான்னு லூஃபியை போட்டு காட்டு கத்து கத்துவாங்க. அப்புறம் என்ன கேப்டனே சொல்லியாச்சு, நம்ம ஜிம்பைட்டையும் ஒரு வார்த்தை கேட்டுருவாங்க. ஏன்னா அவனுக்கு
அவனுக்காண்டி தானே இதை ஆரம்பிச்சது. அவன் எனக்கு எதுனாலும் ஓகேன்னு சொல்லிட்டு எல்லா சரக்கை கீழே வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா கப்பல் எடுத்துட்டு கிளம்பிடுவாங்க. வாங்க தட்டி பிரிக்கலான்னு. அதுவும் சரக்கு எல்லாத்தையுமே ரவுண்டா அழகா வச்சுட்டு போயிருப்பாங்க. இதுக்கப்புறம் கைடோ பிக் மாமா எப்படி சமாளிக்க போறாங்கன்னு தெரியல. ஏன்னா பிக் மாமோட ஆளுகளை சமாளிக்கிறதுக்கே நம்ம ஆளுங்க போன டைம் படாத பாடுபட்டாங்க. இப்ப கைடோவோட ஆளுகளும் சேர்த்து வந்துட்டாங்க. டெஃபினட்டா இது ஒரு பெரிய சண்டையா தான் இருக்க போகுது. எத்தனை பேர் சாக போறாங்கன்னு தெரியல. சரி, இதுக்கப்புறம் சண்டை எவ்வளவு தாறுமாறா நடக்க போகுதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.